வாட் 3 லட்சமா? ஆமா, எதுக்கு ஷாக் ஆகுற? 3 லட்சம் தான். எதுக்கு ரோஷி இப்போ 3 லட்சம்? நான் புதுசா ஒரு வீடு பாத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் டெபாசிட் கொடுக்கணும். அந்த ஹவுஸ் ஓனரோட அக்கவுண்ட் நம்பரை உனக்கு அனுப்புறேன். எதுக்கு? புது வீடா? எதுக்கு? இப்ப இருக்கிற பிஜிலே நீ நல்லா தானே இருக்க. சும்மா லூஸ் மாதிரி பேசாத கதிர். இப்ப இருக்கிற பிஜில நீ பயந்து பயந்து என்ன வந்து பாக்குறதும், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும்போது நீ ஏன் கூட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல கதிர். அதுவும் இல்லாம நான் இப்போ உன்னோட வைஃப் ஆக போறேன்ல கதிர். அப்போ நமக்குன்னு ஒரு அழகான வீடு இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? இதுக்கப்புறமா நான் பிஜில இருந்தா நல்லவா இருக்கும். இருக்கும் தான். தெரியுதுல, அதுக்குதான் நானே ஒரு வீட்டை நமக்குன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். கண்டுபிடிச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் சொன்ன அக்கவுண்ட் நம்பருக்கு உடனே பணத்தை போட்டு விட்டுரு. எல்லாம் ஓகே தான் ரோஷி. ஆனா நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. எதுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு முடிவெடுப்போமே. கல்யாணம், தனி வீடு, எதுக்கு இப்படி எல்லாத்தையும் அவசர அவசரமா ஃபர்ஸ்ட் பண்ணணும்? நீ எதுவும் பேசாத, பணத்தை மட்டும் அனுப்புக்காது. சரி, அனுப்புறேன். நீ போனை வை. சோ ஸ்வீட். பை. உனக்கு அத்தை பூவும் மாலையும் வாங்குற பொறுப்பு கொடுத்தாங்களே, அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தியா? நீங்க கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி கடைக்காரங்கிட்ட பேசிட்டேனா. டிசைனை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு அட்வான்ஸ பே பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணா போதும்னாங்க. டைமுக்கு அவங்களே டைரக்டா டோர் டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. பாரு காவியா, இப்பதானே சொன்ன நவீன காணோன்னு. எப்படி பாரு, கத்துக்கோ. கத்துக்கிறேன் சாமி, கத்துக்கிறேன். சரி, ஏதாச்சும் மாடல் கொடுக்கணும், டிசைன் ஏதாவது வச்சிருக்கியா? இருக்குக்கா, நான் போன்ல கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீ பாரு. இல்லடி, இது வேண்டாம். வேணாமா? இல்ல, இது ரொம்ப சிம்பிளா இருக்கு இந்திரா. வேற ஏதாவது பாரு. இந்திரா, நீயும் இந்த வீட்டுல மருமகளா இருந்து கல்யாண வேலைலாம் பங்கு போட்டு செய்யறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆமாமா, நானும் அததான் சொல்லணும்னு வந்தேன். அத்தை உன்கிட்ட முன்ன மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது இல்ல, உனக்கு தெரியுதா? இந்திரா, நீ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அத்தை மனசுல நிரந்தரமா இடம் பிடிச்சிருடி. நம்ம எல்லாரும் ஒன்னா அத்தை வீட்லயே இருப்போம். ஆமாமா. நானும் அதுக்கு தானக்கா ட்ரை பண்றேன். சொல்லிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. இல்லண்ணே, இதுல என்ன இருக்கு? அதுவும் இல்லாம நீங்க எல்லாம் ஒர்க்ல பிஸியா இருப்பீங்க. உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தான் நானே நம்ம ஒர்க்க முடிச்சிட்டேன். ஆமா, செந்திலண்ணாவும் கதிரண்ணாவும் எங்க? அண்ணன் வந்துட்டு இருக்காரு, இப்பதான் போன் பண்ணாரு. இந்த கதிர் பையனை தான் காலையில இருந்து நான் தேடிட்டு இருக்கேன், ஆளே காண அவன. அது சரி, அவன நம்மள மாதிரியா? எப்பவுமே ஒர்க்குன்னு பிஸியாவே இருக்கான். நல்ல வேளை சீக்கிரமா வந்துட்டோம். சீக்கிரம் போங்க. நல்ல வேளை இந்திரா, காவியா சொன்ன கடைக்குள்ள மட்டும் நம்ம போயிருந்தோம்னா அவ்வளவுதான். ஆமா, அதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராணி வேணுங்கிறது. என்னக்கா, என்ன கலாய்க்கிறீங்களா ரெண்டு பேரும்? மேடம், உங்களை போய் கலாய்க்க முடியுமா? அக்கா, சும்மா சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன விட இந்திரா தானே இஷ்டம். நீங்க ரெண்டு பேருமே இஷ்டம் தான். வாங்க பைத்தியங்களா, வாங்க வாங்க. ஏய் அக்கா, இது பாரு. நம்ம அப்பா அம்மா கல்யாணத்துல கூட பாதி நேரம் தான் இருப்பேன்னு சொன்னானாமே. பாத்தியா ஜெயா, நம்ம வீட்டை இப்படி கலக்கலன்றது ரொம்ப நாளாச்சுல. ஆமாங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வேலை பாக்குறத பாக்கும்போது
எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. எனக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷத்தை என்னால முழுசா உணர முடியலங்க. மனசுக்குள்ள ஏதோ உறுத்தலாவே இருக்கு. என்ன சொல்ற ஜெயா? இப்பதான் உன் மனசுக்கு நிறைவா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் என்ன? இல்லங்க, குடும்பமா இந்த விசேஷத்தை பண்ணும்போது மன நிறைவாதான் இருக்கு. ஆனா இந்த இந்திராவும் இங்க இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்குங்க. ஏன் ஜெயா? அவ என்ன பண்ணா? அவ பாட்டுக்கு அவ இருக்கா. அவ உன்ன என்ன பண்ணா? அதாங்க பிரச்சனையே. அவ பாட்டுக்கு இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அவளால இந்த விசேஷத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோனுதான் எனக்கு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம அவளும் உன்னோட ஒன்னா இந்த குடும்பத்து ஆள் மாதிரி இருக்கிறத என் மனசால ஏத்துக்க முடியலங்க. இப்படியெல்லாம் அவ செஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணணுமான்னு கூட எனக்கு தோணுது. ஜெயா, என்ன ஜெயா இப்படி கவலைப்பட்டு இருக்க? பார், இந்திராவால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. என்ன நம்பு, சரியா? நான் போய் படிக்கிறேன். இந்திரா நில்லு. சுபா, இன்னும் 2 நாளைக்கு இவ இங்க சாப்பிடுறதுக்கு காசெல்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம். ஃப்ரீயாவே சாப்பிட சொல்லு. சரிங்க அத்தை. இந்திரா வா, அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, சாப்பிடலாம். அத்தை, நான் காசு கொடுத்துட்டேன். நான் எதையும் மறக்கல சுபா. எனக்கு அவ மேல அதே கோவம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் இந்த வீட்டு கல்யாணத்துக்கு வேலையெல்லாம் செய்யறால, அந்த வேலைக்கான சம்பளமா இவ இங்க ஃப்ரீயாவே சாப்பிட்டுக்கிட்டோம். இந்திரா அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, இனிமே இந்த வீட்ல உன்னை யாரும் எதுவுமே கேட்கவே முடியாது. வா சாப்பிடலாம். சாப்பிடலாம் இந்திரா. பாத்தீங்களா இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு? வர வர இந்திரா இந்த குடும்பத்துல ஒருத்தியாவே மாறிட்டு வரா. அதுக்கு பெரியத்தையும் இடம் கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா இந்திரா இங்கேயே டேர போட்டுருவான்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்க, நீங்க என்ன அவ சாப்பிட்டுட்டு இருக்கிறது கூல பாத்துட்டு இருக்கீங்க? அவளை ஏதாவது செய்யணும். இந்த கல்யாணத்துல அவளை எப்படியாவது நம்ம அவமானப்படுத்தி ஆகணும். அதுக்கு ஏதாவது பிளான் சொல்லுங்க. விடு ஹேமா. என்ன சொல்றீங்க? ஆமா விடு. இவளுக்கு ஆப்பு நம்ம வைக்கணும்னு அவசியமே இல்ல. அவளுக்கு அவளே தலையில மண்ணள்ளி போட்டுக்குவா. அதான் அவளோட டிசைன். நீ பேசாம அவங்கள வாட்ச் மட்டும் பண்ணு. ஏதாச்சும் அவளை அசிங்கப்படுத்துறன்னு நீ போய் மாட்டிக்காத. அவளே சிக்குவா. அப்ப பாத்துக்கலாம். வா. எஸ்.
பாத்தியா பாட்டிக்கு வைக்கத்த? என்னது பாட்டியா? பின்ன பேரம் பேத்தி எடுக்க போற, பின்ன பாட்டிங்காம வேற என்ன சொல்லுவாங்க? என்னம்மா, என்ன மாப்பிள்ள ரொம்ப கிண்டல் பண்றாரா? மாப்பிள்ள பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்பயே அமுச்சு விட்டுலாம். ஏய் என்னடா, எனக்கு மட்டும் என்ன வேற பொண்ணு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? மீசைய முறுக்கி விட்டு ஊர்ல போய் நின்னேன்னு வச்சுக்க, ஓட்டி போட்டு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியா இருக்குடா. பாக்குறியா? ஆமா ஆமா, ஆள் இருக்காங்களா? ஆளு எல்லாம் நினைப்புதான். அந்த வயசுலயே உங்களை கல்யாணம் பண்ணிக்க என்ன விட்ட ஆள் இல்ல. இதுல அப்படியே லைன் கட்டி நிக்கிறாங்களாக்கும். போங்க. கேள்வி கேட்டது அவர் தம்பி கௌதம். அவர்கிட்ட பதில் சொல்றாரு, பதில் சொல்லல. அது அவரோட தனிப்பட்ட விஷயம். இல்ல அதுக்கு தேவையில்லாம என்ன திட்டுறாரு? இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பா? அவர்தான் திட்டுறாருன்னா இந்த கௌதம் வேற. அண்ணனை சொன்னா தம்பிக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும். என்ன இதுக்கு திட்டணும்? கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்த கதையா அக்காவை இந்த குடும்பத்துல கட்டி கொடுத்துட்டு அவளை காப்பாத்த இப்ப நானும் இந்த குடும்பத்துக்கு வந்து படாத பாடுபடுற. கல்யாணி, ஹலோ ஹலோ, சொல்லு கல்யாணி. என்ன இந்திரா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண போறேன்? நேஷனல் மொமெண்டமை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கேன்டி. படிக்க படிக்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அது முடியவே மாட்டேங்குது. நீ என்ன முடிச்சிட்டியா? ஏய் என்னடி பாலிடிக்ஸ்ங்கற, நேஷனல் மூமெண்ட்ஸ்ங்கற? ஆமா, நாளைக்கு 2 செக்ஷன்லயும் டெஸ்ட் இருக்குல்ல, அதத்தான் படிச்சிட்டு இருந்தேன். இப்பவே ரிவைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் क्वेश्चन பேப்பரை வாங்கி நம்ம டெஸ்ட் கோட் போட்டு பாத்துக்கலாம். என்ன இந்திரா, உண்மையாவே நீ படிச்சிட்டு தான் இருக்கியா? ஆமா, ஏன் கேக்குற? இல்லடி, உங்க மாமாவுக்கும் ரோஷினிக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி ஒரு க்ளூவும் இல்ல. நீயும் அன்னையோட அவளை ஃபாலோ பண்ண வேண்டான்னு விட்டுட்ட. எந்த க்ளூவும் இல்லாம நம்ம என்னடி பண்ண போறோம்? ஏய், அதெல்லாம் க்ளூ இல்லாம இல்லடி. அவங்க 2 பேருக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை தாண்டி கல்யாணம். என்னடி சொல்ற? நாளைக்கா? ஆமா, மாமா நாளைக்கு கம்பெனில முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னாருல்ல, அது பொய்யா. அது ஓகே, நாளைக்கு தான் கல்யாணம்னு கண்டுபிடிச்சாச்சு. கல்யாணம் எங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டோன்ட் வரி கல்யாணி, நான் அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். என்னடி அது? ஓகே, எல்லாம் ஓகே. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் கேக்குறேன்னா, நாளைக்கு மாமாக்கும் அத்தைக்கும் கல்யாணம். இத ட்ரை பண்ண போய் அங்க எதுவும் பிரச்சனை ஆயிர போகுதுடி. சில விஷயத்துல ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் கல்யாணி. அதுக்கு நாம எதுவும் செய்ய முடியாது. நீ ரெடியா இரு, ஓகே? அப்புறம் இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் நீ என்னன்னு பாத்துட்டு எனக்கு கால் பண்ணு, ஓகே? சரிடி, நான் பாத்துக்கிறேன். பாய் பாய்.
இந்திரா என்ன இவ்ளோ அழகா கோலம் போட்டிருக்க? அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கோலம் போட்டு போட்டு பழகிடுச்சுக்கா. நீங்க வேணா காவியாக்கா கிட்ட கேட்டு பாருங்க. ஊர்ல இருக்கும் போதெல்லாம் ஒரு பண்டிகை விடாம விடிய விடிய உட்காந்து நான் தான் கோலம் போடுவேன். அடுத்த நாள் வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அது ஒரு கெத்துக்கா. இந்திரா நீ பெரிய ஆளுதான் போலயே. வீட்டு வேலை எல்லாமே அசராம பண்ற. அக்கா அவளை நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ வீட்டு வேலையில இருந்து எல்லா வேலையும் இறங்கி பண்ணுவா. என்னால முடியல. அவங்க 2 பேர் கூட விடுங்க, டம்மி பேசுங்க. இந்த இந்திராவை பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசியே இந்த குடும்பத்துல ஒருத்தியாவே மாறிட்டு வரா. நம்ம அவளை ஒவ்வொரு விஷயத்திலயும் தோக்கடிக்கணும்னு நினைச்சுதான் ஒவ்வொன்னும் பண்ணிட்டு வரோம். ஆனா பாருங்க, அங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவதான் நம்மள தோக்கடிச்சிட்டு ஏறி நம்ம வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இப்படியே விட்டோன்னு வைங்க, வீட்ல உள்ள எல்லாருமே ஒரேடியா இந்திராவோட ராசி ஆயிடுவாங்க. அவளை கடைசி வரைக்கும் எதிர்த்து நிக்கிற நம்ம 2 பேர் மட்டும் தான் தனியாயிடுவோம். இத விடக்கூடாது. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தடுக்கணும். எனக்கும் புரியுதுடி. இந்த விஷயத்துல நான் அக்காவை தான் மலை போல நம்பிட்டு இருந்தேன். யார் மாறினாலும் அக்கா மாற மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்ப அந்த நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. என்னைக்கு இந்திரா காவியா குழந்தையை காப்பாத்தினாலும் அப்பல இருந்தே அக்கா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாரு, அக்கா அவகிட்ட பேசினத. இதே போன வாரம் அக்கா இப்படியா இருந்தாங்க? எப்ப அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவ கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப டேஞ்சர். இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியது நீங்க தான். ஆனா நீங்களே ஏன் இப்போ இவ்ளோ அமைதியா இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க ஏதாவது பண்ணுங்க. இது பாரு சந்திரா, இப்பதானே சம்பந்தியை பத்தி பேசிட்டு இருந்தோம். கரெக்டா காவியாவே கால் பண்றான். ஸ்பீக்கர்ல போடுங்க, என்னன்னு பேசுவோம். அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? அம்மா எப்படிப்பா இருக்காங்க? எங்களுக்கு என்னம்மா, நாங்க நல்லா இருக்கோம்டா. அம்மாடி காவியா, நீ எப்படிமா இருக்க? அம்மா நீங்களும் பக்கத்துல தான் இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. உடம்பு எப்படி இருக்கு? வயித்துல இருக்க குட்டி புஸ்கா என்ன சொல்றான்? அவன் எப்போ என் தாத்தா பாட்டி என்ன வந்து பார்க்க போறாங்கன்னு கேக்குறான். சொல்லுங்க, எப்போ வரீங்க? நாங்க காலையிலே சீக்கிரம் வந்துடுறோம். என்ன சந்திரா, போயிடலாமா? ஆமா காவியா, எங்களுக்கும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சீக்கிரமா கிளம்பி வரோம். என்ன? ரொம்ப சந்தோஷமா. வாங்க வாங்க, இங்க நாங்க 3 பேரும் உங்களுக்காக வெயிட்டிங். 3 பேரா? ஆமா, நான், குட்டி பாப்பா, அப்புறம் இந்திரா. இந்திரா எப்படிமா இருக்கா? இப்ப பரவாயில்லம்மா. அவளை அத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளே ரொம்ப பொறுப்பா மாறிட்டு வராமா. இப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் கல்யாண வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். நல்லதுமா, ரொம்ப நல்லது. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிம்மா, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எப்ப வரீங்கன்னு கேட்க தான் கால் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. சரிம்மா, ஓகேம்மா, வந்துடுறோம்மா. பாத்தீங்களாங்க, இந்திரா பொறுப்பா நடந்துக்கிறா. நான் கூட அவ எங்க போய் வாக்கப்பட போறாளோ, என்ன கஷ்டப்பட போறாளோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா பாருங்க, சம்மந்தி கொஞ்சம் கொஞ்சமா அவளை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. நான் கும்பிடுற தெய்வம் என்னை கைவிடலைங்க. சந்திரா, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நீ வேணா அவளை நம்பலாம். நான் இனி ஒருபோதும் அவளை நம்ப மாட்டேன். இது வரைக்கும் அவளை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேச சொல்ற? சம்பந்தியே பெரிய மனசு பண்ணி இவளை ஏத்துக்கிட்டாலும்
இவ அங்க அடங்கி எல்லாம் இருக்க மாட்டான். கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை எடுத்துக்கிட்டு தான் வருவான். நீ வேணா பாரு. வந்துட்டான். அவ பொறுப்பா மாறிட்டாளா, உடனே இவ நம்பிட்டாளா? என்னங்க? ஏய் ஓ சந்திரா. அக்கா நானும் அதான்க்கா 1 மணி நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டெலிவரி பண்றதா அவங்க சொன்ன நேரம் தாண்டி வந்துடுச்சு. ஆனா இன்னும் ஆளையும் காணோம், ஆர்டர் பண்ண மாலையும் காணோம். ஐயோ இந்திரா, மாலையும் பூவும் ரொம்ப முக்கியம். முதல்ல அது என்ன ஆச்சுன்னு பாரு. இங்க பாரு, இதுல ஏதாவது குழப்பமாச்சு அத்தை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. அக்கா டென்ஷன் ஆகாதீங்கக்கா, அனுப்பியிருப்பாங்க. அப்படி இப்படின்னு டிராபிக்ல கூட லேட் ஆயிருக்கும்ல. இங்க பாரு, யோசிக்கிறதா இருந்தா நம்மளே 1000 யோசிக்கலாம். முதல்ல நீ அந்த கடைக்கு கால் பண்ணி கேட்டுரு. இது ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சுமா? போனை அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கக்கா. இன்னொரு வாட்டி போன் பண்ணு. காலை பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னே புரியலையே. என்னக்கா? அட வெக்கம் பாரு. அப்பா எனக்கு ஒரு டவுட். நீங்க அம்மா மட்டும் கல்யாணம் பண்ணலன்னா என்னவா இருப்பீங்க? சொல்லுங்கப்பா. என்னவா இருந்திருப்பேன்? தெரு தெருவா புடவையை வச்சு விற்றோம், ஒரு ஊராக போய் விற்றோம், ஏதோ ஒரு சின்ன கடையை வச்சு அப்படியே போயிருந்திருக்கோம். ஆனால் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வாசல் சொத்து எல்லாம். இப்போ எவ்வளோ கம்பெனி இருக்குன்னு எனக்கே தெரியல. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் ஜெயாதான். ஜெயா மட்டும் இல்லாமல் போயிருந்தா நான் என்னைக்கும் ஒன்றுமில்லாமல் போயிருப்பேன். சரி சொல்லுங்கப்பா, உங்களுக்கு பசங்க நாங்க முக்கியமா இல்ல அம்மா முக்கியமா? இது என்னடா கேள்வி இது? ஏண்டா 2 கண்ணில் எந்த கண்ணு முக்கியம்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? 2 தான் முக்கியம். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்குன்னு கேட்டா எனக்கு எப்பவுமே என் ஜெயாதான். போச்சு, அப்பா வச்ச ஐஸ்ல அம்மா நல்லா உருகிட்டாங்க போலயே. டேய் சும்மா என்னடா நீ காலையில இருந்து எங்களை வம்பிழுக்கிறதே வேலையை வச்சுக்கிட்டு போங்கடா. டேய் யாராது யாராது என் முன்னாடி கிண்டல் பண்றவன்? அப்பா அப்பா போதும், உங்க புருஷன் பொண்டாட்டி லவ்ஸுக்கு இப்ப நாங்க தான் கிடைச்சோமா? ஏதோ நேத்து தான் அக்காவை பார்த்த மாதிரி ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா. ஏய் கொஞ்சம் சும்மா ரெடி, நீங்க வச்சு விடுங்க.
அப்பா எஸ் கமிங். நீங்க மட்டும்தான் அவங்க பொண்டாட்டிக்கு மருதாணி வைப்பீங்களா? நானே என் பொண்டாட்டி வச்சு விட்றேன். எனக்கு கம்மி அதெல்லாம் வேணாம், சும்மா அட காட்டு பாரு. சும்மா இருங்களேங்க. சுபா வா சுபா, இந்த பெருசுங்களோட அலம்பு தாங்க முடியல. நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? இப்போ நீ எனக்கு மருதாணி வச்சு விடு, நான் உனக்கு மருதாணி வச்சு விடுறேன். வச்சு விடு. இரு காவியா, உனக்கு நான் வச்சு விடுறேன். ஏய், எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு மருதாணி வச்சு விடுங்கடா. யாரு வேண்டான்னு சொன்னா? ஏதோ என்ன கிண்டல் பண்றதா நினைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. தாராளமா வைங்க. டேய் கௌதம், நீ இந்திராவுக்கு மருதாணி வச்சு விடுறா. ஓ, அம்மா சொன்னதான் வைப்பியா? இல்லப்பா, அது ஜெயா, நீ சொன்னதான் கேப்பா உன் புள்ள. சொல்லு சொல்லு ஜெயா. ஜெயா, எனக்காக சொல்லு ஜெயா. கௌதம். சரிங்கம்மா. அம்மாடி, எனக்கு அது கொடுங்க. இரு, நானே கொடுக்குறேன். இந்தடா. மாமா கிட்ட கொடுங்க. சூப்பர்ரா. எல்லாரும் வச்சிட்டீங்களா? சூப்பர். அக்கா, என்னக்கா இதெல்லாம்? மாமா தான் சொல்றாருன்னா நீ அதுக்குள்ள சரின்னு சொல்ற. ஏய், அவ எப்படியும் அந்த வீட்டை விட்டு போக போறவ. அப்புறம் என்னடி, விடு. மாமா சந்தோஷமா இருக்காரு. இப்ப அதை கெடுக்க வேண்டாம். ஃபங்க்ஷன் முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலை எழுத்து. இருக்கட்டும், வைங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்? இல்ல, வெளியில எல்லாரும் பரபரப்பா கல்யாண வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்ல, ஒண்ணும் இல்ல கௌதம், சும்மாதான். ஓ, சரி. இல்ல, ஏதோ மாலை பூ டிசைன்லாம் சொல்லிட்டு இருந்த, என்னாச்சு? எல்லாம் வந்துருச்சா? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கௌதம். இனிமேதான் ஆர்டர் கொடுக்கணும். என்னது? இனிமேதான் ஆர்டர் கொடுக்கணுமா? சுத்தம். ஏன் கௌதம் அப்படி பேசுற? இல்ல, நீ இனிமே ஆர்டர் கொடுத்து மாலைய வாங்கி வாங்கின மாதிரி தான். இப்ப மணி என்ன தெரியுமா? விடிஞ்சா கல்யாணம். நீ இந்த ரூம்குள்ள உட்காந்துட்டு இன்னும் டிசைன் யோசிச்சுட்டு இருக்க. இல்ல, கேக்குறேன், இந்த தடவையாவது உருப்படியா இந்த வேலையை முடிச்சிருவியா, இல்ல இதுவும் சொதப்படு? கௌதம் ப்ளீஸ். ஏன் கௌதம், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நானும் பாத்துட்டே இருக்கேன். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நான் தோத்து போனோம்னு மட்டும் தான் நினைக்கிறீங்களே. ஏன் நான் எந்த வேலையும் உருப்படியா பண்ண மாட்டேன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா கௌதம்? இல்ல இந்திரா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல கௌதம், நம்ம பழகுனது கொஞ்ச காலமா இருந்தாலும் அது எல்லாமே உண்மைதானே? பொய்யோ நடிப்போ எதுவுமே இல்ல தானே? அந்த பீரியட்ல நீ என் மேல முழுசா நம்பிக்கையோ அன்போ வச்சிருந்த தானே? ஆனா இப்போ உன் வைஃபா கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா கூட எனக்கு நீ எந்த விதத்திலயும் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிற. என் கூட நிக்கவே மாட்டேங்கிறிய கௌதம். ஏன்? ஆமா, எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஏன் கௌதம், இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன,
இது வரைக்கும் நம்பிக்கை வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா பண்ணிருக்கியா சொல்லு. என்ன விசேஷனாலும் உன்னால ஒரு சண்டை, உன்னால ஒரு குழப்பம், வீட்டுல என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் அதுல நீ இருந்தா எப்ப பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வரும், நீ என்ன பண்ண போறன்னு எல்லாமே பயமா தான் இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து மாமா உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு எங்க எல்லாருக்குமே தெரியுது. சும்மாவா உங்க மாமா கூட இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் ஏன் அத்தை இங்க முன்னாடி மட்டும் மாமா கிட்ட சிடுசிடுன்னு இருப்பீங்க? ஆமாக்கா, நம்ம முன்னாடி மட்டும் மாமாவும் அத்தையும் சண்டை போடுற மாதிரி இருந்துட்டு, ஆனா மாமாவை பாத்தீங்களா, அவர் பேசினது எவ்வளவு கியூட்டா இருந்ததுன்னு. 2 பேரும் கியூட் கப்பல், ஏன் கண்ணே பற்றும். சரி, இதப்படி காவியா பாத்துக்க, நாமெல்லாம் அத்தை மாமா கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆமாக்கா. அத்தை, நீங்க செம்ம அழகா இருக்கீங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆமா அத்தை, எப்பவும் உண்மையே இருந்துட்டு இப்படி சிரிச்ச முகமா உங்களை பார்க்க எங்களுக்கே நல்லா இருக்கு. அப்படியா சொல்றீங்க? உண்மையா அத்தை, நீங்க வேணா பாருங்க, உங்களை மட்டும் மாமா இப்ப பார்க்கணும், மனமேடையிலேயே மயங்கி விழுந்துருவாரு. அத்தை, அழகா இருக்கீங்க. ஒரே ஒரு திருஷ்டி போட்டு மட்டும் வச்சுக்கலாமா? வேண்டாம் சுபா, சொன்ன கேளு. வேண்டாம், வச்சுக்கோங்க அத்தை. அம்மா, அம்மா, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா, அதான்டா. சரி சரி வாங்கப்பா. நீ எப்படிமா இருக்க? நான் எப்படி இருக்கேன் பாருங்க. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது என் மனசுக்கு நிறைவா இருக்குடா. சரி வாங்கப்பா. சம்மந்தி அம்மாலாம் எங்கம்மா காணோம்? அவங்க உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்கம்மா, வந்துருவாங்க. நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. இல்லடா, நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் வரவேற்புல நெல்லு, மத்தவங்க எல்லாம் வராங்கல்ல, போடா. சரிப்பா, உங்களை உட்கார வச்சுட்டு நான் வந்துட போறேன். வாங்க உட்காருங்க. வாங்க. சரிப்பா, நீங்க பாருங்க, நான் வந்து உங்களை பாக்குறேன். சரிம்மா, நீ போய் பாரு. நீ போய் பாரு. என்னங்க, காவியாவை பாத்தீங்களா? முன்னாடிலாம் ரொம்ப கவலையா, பார்க்கவே ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பா. இப்ப பாருங்க, புள்ள எவ்வளவு தைரியமா இருக்கா. ஆமா சந்திரா, நானும் வந்த உடனே கவனிச்சேன். எல்லாம் இந்திரா இங்க இருக்கிற தைரியம் தாங்க. இவ ஒருத்தி. வணக்கம் சம்பந்தி. சந்திரா, அங்க பாரு, சின்ன சம்பந்தி. வணக்கம். நான் நினைச்ச மாதிரி இந்திரா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இனி அவளை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. ஆமா,
அவ எங்க போறா? அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. அக்கா கொடுத்த வேலைய செய்ய முடியலன்னதும் இங்க இருந்தா அவமானத்தை எஸ்கேப் ஆயிட்டா. போட்டும், இதுதான் நமக்கு வேணும். ஏய் கல்யாணி, சொல்லு இந்திரா. எல்லாம் ஓகே தானே? நீ வாசல்ல தானே இருக்க? ஆமாமா, நான் வாசல்ல தான் இருக்கேன். சரி ஓகே, நானும் ரெடி தான். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல நாங்க இருப்பேன். நீ அலர்ட்டா இரு ப்ளீஸ். கண்டிப்பாடி. ஆமா, நான் கொடுத்த மாலை எங்க வச்சிருக்க? என் ரூம்ல பத்திரமா இருக்கு. எடுத்துட்டு வரவா? வேண்டாம், நான் சொல்லும் போது எடுத்துட்டு வா போதும்.